என் மாணவன்ட்ட, தம்பி தப்பு பண்ணக்கூடாது தம்பி. தப்பு பண்ண என்ன தப்பு? அவன் எப்படி போடுறான் பாருங்க. தப்பு பண்ண என்ன தப்பு? அடுத்தது, தப்பு பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க. ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, அதுதான் நமக்கு. நீங்க இதுவரைக்கும் ஒரு தப்பும் பண்ணது இல்லையாகும். ஒழுக்கம் ஒரு விஷயமாவே இல்லையங்க. இன்னைக்கு ஒழுக்கம் ஒரு விஷயமாவே இல்லைங்க. என்னோட நண்பருடைய பேத்திக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பெங்களூர்ல ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறான் அந்த பையன். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டெய்லி நைட் வந்து குடிச்சுட்டு தான் படுப்பாங்கிற தகவல் வருது. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறேன், டே நீ பார்த்துருக்க மாப்பிள்ளை நைட்டு ட்ரிங்க்ஸ் போடுவார்னு கேள்விப்படுறேன்டா, அந்த மாப்பிள்ளை வேணாமேடா அப்படின்னு நான் சொல்கிறேன். என் நண்பனும் ஒத்துக்கிறான். அந்த பொண்ணுக்கு தாய் சொல்கிறா, அந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க, 85,000 90,000 சம்பாதிக்கிறவர் ரிலாக்ஸ் கூடவா பண்ணப்படாது? அதுக்காக அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிடாதீங்கன்னு பெண்ணை பெத்த தாய் சொல்கிறாங்க. இப்படி போச்சு. இப்போ நிறைவு பண்ணுறேன். நீ நல்லா இருக்கியான்னு ஒருத்தனை குசலம் விசாரிக்கிறீங்கன்னு வைங்க. ஆமாம் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் எந்தெந்த அடிப்படையில் சொல்லுவான்? 3 அடிப்படையில் சொல்லுவான். என்னையை பொறுத்தவரையில் நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு என்ன சார் குறைச்சல், எங்கள் அப்பா 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார், பொருளாதார ரீதியாக நான் நல்லா தான் சார் இருக்கிறேன். ஒன்று, நான் நல்லா தான் சார் இருக்கிறேன், ஒரு நோய் நொடி கிடையாது சார், அப்போ நான் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறேன், உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக நல்லா இருக்கேன். 3வது, சார் நான் தெருவில் இறங்கி போனேன்னா எல்லாம் தெருவில் இருக்கவங்களாம் கும்பிடுவான் சார், நல்லா மரியாதையாக அந்தஸ்து. இந்த 3 ரீதியில் தானே நல்லா இருக்கியான்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் குசலம் விசாரிக்கிற போது நல்லா இருக்கிறியான்னு கேட்காதீங்க, நல்லவனாக இருக்கிறியான்னு கேளுங்க. அப்போ தான் உங்களோட ஒருத்தனும் பழக மாட்டான். இது என்ன தீர்ப்பு சொல்கிறேன்னா, பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக அந்தஸ்து ரீதியாக நல்லா இருக்கிறவங்களெல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்களா? ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த 3லையும் நல்லா இருக்கிறவங்களில் பெரும்பாலானவங்க நல்லவங்களா இல்லாததுனால தான் நல்லவங்களா இருக்கிற பெரும்பாலானவங்க நல்லா இல்லை. உண்மையா இல்லையா? அப்ப இப்படி தீர்ப்பு சொல்றேன், நல்லவனாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, நல்லவன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கா? தீர்ப்பு நான் அதைரியப்படுத்த விரும்பவில்லை, நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நான் விரும்பலை. என்னை பொறுத்தவரையில் நான் நினைத்தால், ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தால் அவனால் நல்லவனாக இருக்க முடியும். சமூகம் கெட்டு கிடக்கிறது என்பதை இந்த மன்றம் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் நான் ஆஸ் an இண்டிவிஜுவல் பர்சனலா என்னுடைய வாழ்க்கை என்ற எடுத்தா நான் நல்லவனாக இருப்பேன், என்னால் நல்லவனாக வாழ முடியும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தால் தீர்மானம் பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ணி நல்லவர்களாக வாழ்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு கண்ணதாசன் எழுதினாரே, அதுபோல் இன்றைக்கும் உலகம் நல்லவர்களை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நல்லவர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் சமூகத்தில் குறைவாக இருக்கிறது. ஆனால் அதற்காக நல்லவன் வாழமாட்டான் என்று தீர்ப்பு கூற நான் அஞ்சுகிறேன். நல்லவனாக இருந்தால் அவன் வாழ்வான், அவனை நான் நம்புகிற கடவுள் வாழ வைப்பான் என்பதை தீர்ப்பாக கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.